நார்மல் அயன் பாக்ஸை வச்சு சாரீ ப்ரீப்ளீட் பண்ண முடியுமான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோவில் நார்மல் அயன் பாக்ஸை வச்சு சாரீ ப்ரீப்ளீட் எப்படி பண்ணணும், எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், நெக்ஸ்ட்டு எப்படி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறோம் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணி நம்மளே செல்ஃபாக கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதுக்காகவும் கற்றுக்கலாம். அப்படி இல்லை இதை ஒரு பெரிய பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்காகவும் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் எதை எப்படி பண்ண போகிறீங்கன்னு அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா இது என்றைக்குமே அழியாத தொழில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டுக்கு சாரீ அந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஷோல்டர் மேலே போட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா முட்டிக்கு கீழே இருக்கிற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டரான ஒரு பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாரியை இந்த மாதிரி செஸ்ட்டு மேலே வச்சு இழுத்து கரெக்டாக பார்த்திங்கன்னா தொடையாண்டை ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா சைடில் லைன்ஸ்லாம் பக்காவாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வர மாதிரி ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த 2 பின் ஃபஸ்ட்டு ரொம்ப தேவை. ஏன்னா மெஷர்மெண்ட்டுக்கு 2 பின் கண்டிப்பாக அவசியம். 3rd பின் எங்கே பண்ணணும் பார்த்திங்கன்னா ஃபுல் சாரியுமே எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம பாவாடை கட்டிட்டு ஃபஸ்ட்டு சொருவோம் பார்த்திங்களா பாவாடில். ஸோ அந்த இடத்துல சாரியை எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம பாவாடை சொருகிற மாதிரி வச்சுட்டு ஸோ அந்த சாரியை ஒரு சுற்றி கரெக்டாக செஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பின்னி பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா எல்லாருக்குமே பக்காவாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்க உடம்பு வச்சு இப்படி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு மெஷர்மெண்ட்டும் இருக்குது. நான் இதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அயன் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அயனிங் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவு நீங்கள் மடிச்சிக்கலாம். எனக்கு இந்த கரை வரைக்கும் போதும் அப்படின்னிங்கன்னா இது வரைக்கும் மடிச்சுக்கோங்க. அயனிங் ஷீட் போட்டு எப்பயுமே அயன் பண்ணிங்க அப்படின்னா சாரிக்கும் எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா அதனால் இந்த அயனிங் ஷீட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணியாச்சு. செகண்ட் ஃபோல்டிங் பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து இழுத்துட்டு இந்த ஸ்டார்டிங் வரைக்கும் வச்சுக்கோங்க. நான் போடுற மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கிளிப் போட்டு ஒரு அயன் கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே அயனிங் ஷீட் போட்டுக்கிட்டிங்கன்னா சாரீக்கு எந்த டேமேஜும் ஆகாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறீங்க கற்றுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த அயனிங் ஷீட் கூட நார்மல் அயன் பாக்ஸை வச்சு கற்றுக்கோங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு வாங்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நானும் கற்றுக்கும் போது ஒரு நார்மல் அயன் பாக்ஸ் வச்சு தான் கற்றுக்கிட்டேன். ஒரு நார்மல் ஹீட் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெவி ஹீட்டும் வேண்டாம். சாரீ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நார்மல் ஹீட்டில் வச்சு சாரியை பார்த்திங்கன்னா அயன் பண்ணிக்கோங்க. அகெயின் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டெப்போடு நீங்கள் நிறுத்தினாலும் ஓகே தான். ஸோ எனக்கு இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்றனால நான் அகெயின் நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா அயன் பண்ணிக்கிட்டேன். ஸோ விரித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து ஒரு லைன் விட்டு ஒரு லைன் அப்படியே பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணிகிட்டே வாங்க. ஒரு லைன் விட்டுட்டு ஒரு லைன் அப்படியே பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் லைன்ஸ்லாம். நீங்கள் இன்னும் குட்டியாக வேணும்னா அந்த லைன் விடாத அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய 16லேருந்து 20 பீட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா 11 பீட்ஸ் கிட்ட தான் எடுத்திருக்கேன். 11 கூட இல்லை, அதோட கம்மியாக தான் 9 ப்ளீட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லைனாக அரேஞ்ச் பண்ணி ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய பின்னாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா புடவைக்கிட்டேருந்து கொஞ்சம் அப்படியே பிக்காத நல்லாயிருக்கும். ஸோ சாரியை இந்த எட்ஜில் வச்சு கிளிப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் கையை எப்படி வச்சுட்டு கீழே பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். பண்ண பார்த்திங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சாரி எல்லாமே லைனாக வர ஆரம்பிச்சிடும். எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைனாக ஃபுல்லாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு மேலே அயனிங் ஷீட் மாதிரி போட்டு மேலே ஒரு அயன் கொடுத்துக்கோங்க. ஒரு 10 இன்ச்சு விட்டு பயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் கிணமா அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா அழுத்தி அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கீழே அடுத்தது கொஞ்சம் இழுத்து கிளிப் போட்டுட்டு அதே மாதிரி கையை வச்சு பண்ணுங்கள். குட்டி ப்ளீட்ஸ் அப்படின்னால ஒரு லைன் விட்டுடுச்சுன்னா கூட நம்ம ஃப்ரண்ட்டில் வர அந்த இடத்துல அசிங்கமாக வந்துடும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கிளிப்பு போட்டுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு கை அகலம் இது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா செஸ்ட்டோட அகலம் கேட்பீங்களா. ஸோ அகலம் பார்த்திங்கன்னா 14 13 கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக 15 தேவைப்படும். ஸோ பார்த்திங்கன்னா 14 13 கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அவங்க நெக்காண்டை பார்த்திங்கன்னா கரெக்டாக செஸ்ட்டு கிட்ட பார்த்திங்கன்னா இன்ச்சு டேப் வைத்துட்டு அளந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். நான் அதை அளந்து காட்டுறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்.
இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் அப்படி இல்லைனா அரை இன்ச் லெவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நல்லா வந்து சாரியை வந்து நல்லா வந்து விரித்து விட்டு ஒரு நல்ல மேலே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரெஷ் அயன் கொடுத்துருங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் மெயின். நல்லா அயன் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து கலையவே கலையாது. நீங்கள் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்தாலும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் அயன் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் கொஞ்சம் கீழே இழுத்து விட்டுட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க பார்ட்டெல்லாம் நான் அயன் பண்ண போகிறேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் அயன் பண்ணது கலையாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டுட்டு ஒரு கிளிப் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பார்ட் இருக்கிறது நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக ஒரு 1.5 இன்ச் போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பெருசாக வச்சு நல்லா ஒரு அயன் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அழுத்தி அயன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்டிப்பாக நிற்க ஆரம்பிச்சிடும். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதே வந்து நல்லா வந்து ஸ்டீமிங் அயன் பாக்ஸ் வச்சிங்கன்னா ஒரு வாட்டியே போதும். ஸோ இது வந்து நார்மல் அயன் பாக்ஸ் அப்படின்றதுனால ஒரு 2 வாட்டி ப்ரெஷ் பண்ணி அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே வந்து இந்த அயனிங் ஷீட் போடும்போது உங்களுக்கு வந்து சாரீ எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ கலரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து தாராளமாக கற்றுக்கலாம். இதில் கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கற்றுக்கும் போது இதில் கற்றுக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீமிங் அயன் பாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கீழே வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ 2 பின்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா எடுத்துகிட்டு வந்து வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக பாவாடையாண்டை வைக்கிறோம்ல, நான் உங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறேன்ல, அந்த பாவாடையாண்டேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு பின் இருக்குல்ல, ஸோ அந்த பின்னை வந்து நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. கையில் பிடிச்சிக்கிட்டு நான் எப்படி திருப்பியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி அப்படியே திருப்பிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளீட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பெருசாக எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், சின்னதாக எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஸோ நீங்கள் சின்னதாக எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளீட்ஸ் வரும். ஸோ என் ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது நல்லா அழகாக நல்லா வந்து பெருசாக பஃபியாக தெரியும். ஸோ பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மீடியமாக வந்து ஒரு குட்டி குட்டி ப்ளீட்ஸாக எடுத்துகிட்டு அதை வந்து அதே இடத்துல வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரு 1/4 இன்ச்சு வந்து கேப் விட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு பின் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் மேலே வந்து போட்டுக்கோங்க. ஸோ வச்சு பார்த்துக்கோங்க நல்லா கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் மேலே போட்டுட்டு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளிப் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நல்லா ஒரு ப்ளீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து 1 இன்ச் இல்லை அடிலாம் அரை இன்ச்சு கேப்புக்கு இந்த மாதிரி வச்சு வந்துடுங்க. சும்மா அழகாக வந்து ப்ளீட்ஸ் வந்து அந்த இடத்துல நிற்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்போ அப்படின்னா வந்து சேஃப்டி பின் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு போடுங்க. ஒரு 1/2 இன்ச் அப்படிலாம் 1 இன்ச் வந்து கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டுருங்க. இந்த இடத்துல நீங்கள் பின் போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கழலாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்கே ஒரு பின் பண்ணிடுங்க. அதே மாதிரி லைனாக வந்து பண்ணிகிட்டே வந்துடுங்க. 2லேருந்து 3 ஊக்கு கிட்ட போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ளீட்ஸ் எதுவும் கலையாத அப்படியே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பின் வந்து செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி அயன் பண்ண போகிறேன்னா மேலே அதே மாதிரி அயனிங் ஷீட் கொடுத்துருவேன். ஸோ அயனிங் ஷீட் போட்டுட்டு நல்லா வந்து அயன் பாக்ஸ் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் அதை எடுத்து ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் எடுத்துருக்கோம்ல கீழே, ஸோ அது மேலே ஃபஸ்ட்டு நான் அயன் பண்ணிக்கிறேன். அது நல்லா அப்படியே வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டீமிங் அயன் பாக்ஸில் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் வந்து நல்லா வந்து அயன் பண்ணிக்கலாம். அப்படியே பர்ஃபெக்டாக நிற்கும் அந்த இடத்துல. ஸோ வந்து இருக்கிற பக்கத்தில் இருக்க இடம் எல்லாமே நல்லா அந்த அயன் படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஸ்டெப்பாக வந்து நின்றுடும். ஸோ அயன் வந்து எல்லாமே பண்ணி எடுத்தாச்சு. நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படி நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் வந்து கட்டிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நான் காலையில் கட்டினேன் அப்படின்னா எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளே இருக்காது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது கட்டும் போது இந்த சேஃப்டி பின்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கும்போதே எனக்கு ஒரே ஆசையாக இருந்துச்சு. நல்லா பக்காவாக பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
saree பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாரியோட நல்ல பக்கம் உள் பக்கமாகவும் சாரியோட வந்து கெட்ட பக்கம் மேல் பக்கமாகவும் வச்சுட்டு இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கிறத ஆப்போசிட் சைடில் போட்டுங்க. உள் பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறத நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. ஸோ அப்படியே இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம், சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோல்டர் ஆனப்போ வந்து பின் பண்ணுவோம்ல, அந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து ரைட் ஹேண்ட் சைடாக வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நான் கை எவ்வளோ வைக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக சேஃப்டி பின் மேலேயும் கீழே வந்து கை வச்சுருக்கல அதை அப்படியே வந்து மேலே அந்த இடத்துல தூக்கி போட்டுருங்க. ஸோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு மடிப்பாக சுற்றி அப்படியே வந்து உள் பக்கமாக வந்து விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், அப்படியே வந்து உள் பக்கமாக விட்டுருங்க. எதுவும் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்காத மாதிரி டீசெண்டாக அப்படியே நல்லா மடித்து வச்சுடுங்க. ஸோ இந்த பக்கம் வந்து எவ்வளோ மடிப்பு இருக்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்ட். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நான் வச்சுருக்க பக்கத்தில் ஸோ எவ்வளோ மடிப்பு இருக்கா அதே வந்து கை அகலத்துக்கு வச்சுக்கோங்க. இதே அளவை அந்த சைடு எடுத்துகிட்டு போய் வச்சு அதே அளவு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் மறுபடியும் மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த சாரீ மேலே இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாரியை ரொட்டேட் பண்ண போகிறோம். நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த சாரியோட முன் பக்கத்தை ரைட் ஹேண்ட் சைடில் போட போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சாரீ ப்ரீ பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்ப ஈஸி. நல்லா வந்து கிளியராக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நல்லா கிளியராக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளியர்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. அப்படி இல்லைனா இன்னும் கிளியராக எனக்கு சொல்லிக் கொடுங்க அக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஓன் வாய்ஸ் ஓவரை வச்சு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 டேக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்துடும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போயிடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.